கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:8 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா, தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் செய்கிறாம் நென்னாட்டியார் திரு நாமத்தின் ஆதரவேல், தோத்திரம் செய்கிறாம் நென்னாட்டியார் திரு நாமத்தின் ஆதரவேல். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வாலியாம், நின்னுதிரமதினால் திறந்த நின் ஜீவ புது வாலியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதாம், நின்னடியார் பிதாவின் சன்னதி செரவுமே சன்னதாம். இத்தனை மகத்துவமல்ல பதவியே புலுக்கலாம் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமல்ல பதவியே புலுக்கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானர் தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும். ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உமக்கு. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா. நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தற்றமில்லை பரணி, நீரே ஆன்றி ஈகத்தில் வேறொரு தற்றமில்லை பரணி. நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லாட், செல்வி டீச்சர் பிரைஸ் லாட், பாலசுந்தரி பிரைஸ் லாட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லாட். வசனத்துக்குள்ள வருமா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். கடைசியாக சகோதரரை, உண்மை உள்ளவைகள் எவ்வளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவ்வளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவை எவைகளோ, புண்ணியம் எவைகளோ, புகழ் எவைகளோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். 8 குறிப்புகளை பவுல் சொல்லுகிறார். இப்ப நம்ம ஒரு பேசிக்கான 2 விஷயத்தை நம்ம தியானித்துக்கிட்டோம். ஒன்னு சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், அது ஒரு பேசிக் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்ட்ங்கிற சந்தோஷம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி, ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மை. அந்த ஸ்திரத்தன்மையை பவுல் சொல்லிட்டு இப்ப முடிக்க போகிறார். முடிக்க முன்னாடி அதான் கடைசியாக அப்படிங்கிறார். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை 8 பாயிண்ட்களை சொல்லிட்டு, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். சிந்தித்துக் கொண்டிருங்கள்னா உங்க சிந்தைகளை அதான். என் மகட்டி நான் சொல்லுவான், அப்பா ஒரு இடத்துல செய்தி சொல்லணும்னு முடிவாயிடுச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது என் மண்டையில அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். நான் அதை இப்படி சொல்லலாமா, அப்படி சொல்லலாம், இது இந்த மாதிரி சொன்னானா ரீச் ஆகும், ஆவியானவரை எனக்கு உதவி செய்யிட்டு அந்த இது என் மண்டையில அதை விட்டு வேற எதுவுமே வராது. எனக்கு அந்த அளவுக்கு என்ன சொல்றது, இப்ப ஒர்க் அவ்வளவு இருக்குது. ஒரு 3 செய்திகளை நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். என்னுடைய வேலைகள் எல்லாம் இருக்குது எனக்கு. ஆனா என் மகா அளவுக்கு என்னால அந்த
அதுக்குள்ள அப்படியே மிதந்துட்டு இருக்க முடியும். அவளுடைய அதான் ரைட்டிங், அவள் சொல்ற காரியத்தை நான் 100% ஒத்துக்கிறேன். அது சிந்தைகள்ல எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்கும். சரி, இப்ப இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்குன்னா டுவெல் ஆன். டுவெல் ஆன்ங்கிற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல கொடுத்து, அந்த டுவெல் ஆன்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதுக்குள்ள மூழ்கி இருக்கிறது. டைட்டானிக் கப்பல் இருந்துச்சு, மிதந்துட்டு இருந்துச்சு, எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் போகலாம். ஆனா மூழ்கவே முடியாத டைட்டானிக் கப்பல் முங்கின உடனே அதுக்குள்ள முங்கிருச்சு. வெளியே வர முடியுமா? முடியாது. கிரேக்க வார்த்தை நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. லோஜிசோமை. லோஜிசோமை தான் வார்த்தை. LOJI லோஜி. ZOZOMAI MAI லோஜோமை. லோஜிசோமை. LOJIZOMAI. மூழ்கி இருக்கு. இந்த மூழ்கி இருக்கிறத குறித்து ஒரு சின்ன ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு பாஸ்டர், அவர் CSI சர்ச்சை சேர்ந்தவர். எத்தனையோ பாஸ்டர்கள் அந்த சபையில வந்திருக்காங்க. ஆனா இவருடைய திங்கிங் வேற, இவருடைய ஜெபம் வேற, இவர் வேத வசனத்தை வேற மாதிரி வாசிக்கிறாரு. இவருடைய ஆண்டவருடைய வாழ்க்கை வித்தியாசமா இருக்கு. அது ஒரு நாள் அந்த சபை மக்கள்லாம் நான் வந்து கேட்கறாங்க, ஐயா எத்தனையோ பாஸ்டர் நாங்க பார்த்துருக்கோம், வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு, நான் முங்கிடுவேங்க அப்படிங்கிறாரு. இது முங்கிறதுனா என்னங்க அப்படின்னு இருக்காரு. முங்கிறதுனா என்னன்றது நான் உங்களுக்கு விளக்கமா நான் சொல்றேன்ட்டு அவர் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி அங்க ஒரு தண்ணி தொட்டி இருக்கு. அந்த தண்ணி தொட்டியில ஒரு பாத்திரத்தை எடுக்கிறாரு. பாத்திரத்தை எடுத்து அவர் சொல்றாரு, பாருங்க இந்த பாத்திரம் இருக்கு, இந்த பாத்திரம் தண்ணி தொட்டிக்குள்ள உள்ள வைக்கிறேன். உள்ள வச்சாச்சுன்னா அந்த தண்ணி என்ன செய்யும்? உள்ள வெளியில எடுத்தா தண்ணி தொட்டிலிருந்து தண்ணி வெளியே வந்துடும். ஆனா அந்த தண்ணி தொட்டிக்குள்ள அந்த பாத்திரத்தை உள்ள தூக்கி போட்டாச்சுன்னா எப்படி உள்ளேயே இருக்குமோ அதுதான் என்னுடைய வாழ்க்கை. இன்சைட் த வாட்டர். ஆவியானவருக்குள்ள இருக்கிறேன், அபிஷேகத்துக்கு உள்ள இருக்கிறேன், வெளியே வர மாட்டேன். இதுதான் காத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம். சரி, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க. சரி, இப்ப அன்னைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர், அவங்க எதை சிந்தித்துக் கொண்டு, அதாவது மோசமான சிந்தையை சொல்றேன், நல்ல சிந்தையில இந்த லிஸ்ட்ல அவங்க வர மாட்டாங்க. அவங்களுடைய சிந்தையை ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்க போறோம். முதல் எடுத்துக்கணும் மத்தேயு 28வது அதிகாரம். இது இந்த கல்லன்லாம் கிடையாது. அதாவது வெளியில பார்த்தா நல்ல மாதிரி இருப்பான், ஆனா உள்ள கண்ணன். இவனுடைய சிந்தைகளை ஆண்டவர் அப்படி பிரிச்சு காட்டுறார். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்க. இருபத்தி 3வது அதிகாரம். மத்தேயு 23:14. மாயக்காரராகிய வேதபாரரே பரிசேரே. வேதபாரரும் பரிசேரும் தான் அன்னைக்கு அவங்க தான், நாங்க தான் என் பரலோகம் போவோம், நீங்கெல்லாம் நரகத்துக்கு போவீங்கன்ட்டு அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்டர்னலா அவங்க சிந்தைகள் என்னன்றதை ஆண்டவர் காட்டுகிறார். உங்களுக்கு ஐயோ பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணி. யார் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாராலும் ஜெபம் பண்ண முடியும். ஆனா அன்னைக்கு அந்த ஊழியக்காரர்கள் இவங்க தான் டாப். பார்வைக்கு நீண்ட ஜெபம். நீண்ட ஜெபங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒருத்தரை அட்ராக்ட் பண்றதுங்க. ஊழியக்காரர்கள், சில ஊழியக்காரர்கள், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், அவங்க கிட்ட நீங்க சிக்கிட்டீங்கன்னா அவங்க பண்ணும்போது பண்ற சவுண்டு மேல ஏத்தி இந்த அந்நிய பாஷெல்லாம் யாரு கண்டினா நீங்களாம், நான் ரொம்ப பரிசுத்தவான், ஏன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு, காணிக்க நீ கொடுக்கணும், பார்வைக்கு நீண்ட ஜெபம். ஆனா அவங்க சிந்தை டொல்லிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள். விதவைகளின் வீடு. இந்த விதவைன்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாரும் கிடையாது, ஆண்டவர் மாத்திரம் இருக்கார். ஆனா இவங்க அப்படி நைஸா பிளான் பண்ணுவாங்க. ஒரு அம்மா இருக்கா, பெரிய பணக்காரி,
பெரிய வீடு இருக்கு சாப்பா. ஆனா மனைவி கணவன் கிடையாது, பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க. இந்த வீடு யாருக்கு போகுதுன்னு தெரியாது. இவனுங்க நைஸா உள்ள வருவாங்க. உள்ள வந்து, அம்மா உங்களை நாங்க பரலவம் கொண்டு போறதாமா எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு சந்தோஷம் ஆயிடுவாங்க. பார்த்தீங்களா? வந்து என்னென்னலாம் பொய் சொல்ல முடியுமோ எல்லா பொய்யும் சொல்லி அவங்க பேர்ல எழுதி வாங்கிடுவாங்க. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விதவியின் வீடை பட்சித்து போடுகிறேன். பட்சிக்கிறதுனால அடிச்சு வாங்கிறது, பட்சித்து போடுகிறேன். ஆனா அவருடைய டொல்லிங் என்ன இருக்கு? இதான் அவருடைய டொல்லிங் இருக்கு. சரி, இன்னொரு டொல்லிங்கை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதுவும் டொல்லிங் தான், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச சொன்னா. லூக்கா 18வது அதிகாரம் 2 நம்பர் அவங்களுக்கு டொல்லிங் காட்டுது. ஒன்னு, ஒரு ஜட்ஜ். ஜட்ஜ் பயங்கர கெத்தான ஜட்ஜ். இவருக்கு எவனுமே கண்டுக்கிட மாட்டார், எவனுக்கும் பயப்பட மாட்டார். அப்ப பெருமை நிறைஞ்ச ஜட்ஜ். இவருடைய டொல்லிங் என்ன? அந்த விதவையுடைய டொல்லிங் என்ன? அந்த விதவையுடைய டொல்லிங் என்ன? எனக்கு நியாயம் வேணும் ஐயா, எனக்கு யாருமே கிடையாது. நான் சொன்னேன் விதவை. இந்த ஜட்ஜ் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரோ அதுலதான் என்னுடைய வாழ்க்கையே அமர்ந்திருக்கின்ற இவருடைய மனது ஃபுல்லா என்னதுன்னா, எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயம் வேணும், எனக்கு நியாயம் வேணும். ஆனா இவர் கொடுக்க மாட்டாரு. ஆனா நான் இப்படியே வாங்கிக்கணும், அது டொல்லிங். ஆனா அது ஜட்ஜுடைய டொல்லிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாவதபடி. அடிக்கடி வந்து அலட்டக்கூடாது. இதுக்கு மூஞ்சியை பிடிக்காது. இந்த மூஞ்சியை பார்க்கறது எவ்வளவு கேவலமா இருக்கு. இந்த பொம்பளை டெய்லி இவ மூஞ்சியை பார்க்க வேண்டியிருக்கு. அது அவருடைய டொல்லி. ரெண்டுடைய டொல்லி வித்தியாசமா கேட்டேன். ரெண்டுமே சரியான டொல்லி கிடையாது. சரி, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு எதிரியை அடிச்சு ஜெயம் பெற்றவர்கள். தாவீதுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா, தாவீது எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு மனிதன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது. சவுல் மரிக்கணும். சவுல் தான் தாவீதை கொலை பண்றதுக்கு வெறியா சுத்திட்டு இருக்காரு. அலன்னு அலைகிறார். ஒரு செத்த நாயை அடிக்கிற மாதிரி நீ துரத்துறையப்பா, தில்லுப்பூச்சை மிதிக்கிற மாதிரி நீ வரையன்னு சொல்லி தாவீது சொல்றாரு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது அவருடைய மக்களோட நடந்து வந்துட்டு இருக்காரு. சவுல் ஒரு இடத்துல நல்லா படுத்து கொடப்பட்டு தூங்கிட்டு இருக்காரு. அலுப்பு அலைய வந்தது பார்த்தீங்களா? காட்டுல நினைச்ச சாப்பாடெல்லாம் கிடைக்காது. அலையிறாரு. கடைசியில பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய போர் தளபதி சொல்றாரு, தாவீது ஐயா, நீங்க மட்டும் சொல்லுங்க, ஒரு ஈட்டியை வச்சு ஒரே குத்து தான், இந்த நெஞ்சில குத்துனா பின்னாடி வந்துருங்க, அவன் வலிக்காது, தப்பிக்க முடியாது, நான் செய்யட்டா அப்படின்னு கேட்கறான். தாவீதுடைய சிந்தையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொலை வெறி கிடையாது, அந்த ராஜாங்கிற பதவி வெறி கிடையாது. ராஜா என்னங்க நான் ஆகணும், இவன் சாகணும், எப்படினாலும் என்னை எவ்வளவு தூரத்துக்கு என்னைய ட்ரை பண்ண கொள்றதுக்கு. ஆனா நான் அந்த சிந்தை எனக்கு கிடையாது. தாவீது ரொம்ப கிளியரா சொல்றாரு, ஒண்ணு யுத்தத்துல சாகணும், இல்ல தேவன் சவுல் அடிச்சுக்கொள்ளணும், அல்லது அவர் வயதான காலத்துல மறிக்கணும். நான் என்ன செய்யக்கூடாது, அவரை கொல்லக்கூடாது. பாத்தீங்களா இந்த சிந்தை? இப்ப பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். டொல்லிங் ஆன் 8 குறிப்புகளை நம்ம சிந்தித்துக் கொண்டோம். இந்த 8 குறிப்புகளை சிந்தித்துக் கொண்டே இருக்கும் பொழுது வேதத்துல இந்த சிந்திக்கிறத குறித்து நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 23:7. சரி, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு. சவுல், தாவீது. சவுளுடைய நினைவு ஃபுல்லா என்னன்னு தாவீதை கொல்லணும். தாவீது நல்லது செய்தாரா கெடுதி செய்தாரா? நல்லது செய்தார். இன்னைக்கு கோலியாத்தை கொலை செஞ்சிருக்கா ஜெயிக்கலைன்னா அந்த இஸ்ரேல் தேசம் முழுவதும் பெலிஸ்தீருக்கு அடிமையா இருந்திருப்பாங்க. அவ்வளவு ஒரு நல்ல மனிதனை சவுளுடைய சிந்தையில் என்ன இருக்குன்னா, மருமகன் சன்னின்லா. நம்ம எல்லாம் சன்னின்லா பார்த்து என்ன சொன்னா, நான் என்னுடைய மருமகன் நீராஜ பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்று, மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன். 15-17 வருஷம் ஆனாலும் அந்த வணக்கம் மாப்பிள்ளைங்கிறது எந்திரிச்சு அவருக்கு ஒரு வணக்கம் வைக்காம நான் இருக்க மாட்டேன். நம்ம அவர் கொடுக்குற ஒரு மரியாதை. ஆனா
எனக்கும் எப்படி என்னுடைய மணிராஜ் மாப்பிள்ளைக்கும் உள்ள உறவோ அப்படித்தான் சவுலுக்கும் தாவீதுக்கும் உறவு. ஆனாலும் ஒரே கொலை வெறி. அந்த கொலை வெறி உள்ள வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனதுல செய்த நன்மைகளை மறந்துடுறாங்க. நன்மைகளை கொஞ்சம் பொம்பளையா டான்ஸ் ஆடினாங்க, அதுதான் அவர் சிந்தையில் உட்கார்ந்துருக்கு. அப்ப வாசிப்போம், திரும்ப வாசிப்போம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். தாவீதுடைய நினைவு என்ன? நான் கொலை செய்ய மாட்டேன். காரணம் ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, 100 பாயிண்ட்ல கிடையாது. தேவன் சவுல அபிஷேகம் நினைச்சாரு. யார் கையால அபிஷேகம் நினைச்சாரு? சாமுவேல். எந்த சாமுவேல் எனக்கு அபிஷேகம் பண்ணாரு? சாமுவேல் தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணிட்டாரு. பண்ணினாலும் அவர் அந்த நிலைமையில தான் இருக்காரு. 40 வருஷம் சவுல் இஸ்ரேல் அரசாளுகிறார். ஆனா தாவீதுக்கு அவசரமே கிடையாது. அவசரமா நான் ராஜாவானும் கிடையாது. அவன் சிந்தையில ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட் இப்ப நான் 2 மக்களை சொன்னேன். ஒரு சிலர் எனக்கு பணம் தான் முக்கியம், பதவி தான் முக்கியம், நான் எப்படினாலும் அடிச்சு மேல வந்துடுவேன். ஆனா பவுல் அதை என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனம். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் குப்பையாக எண்ணுகிறேன். குப்பையை யாராவது சேர்த்து வீட்டுக்குள்ள இரும்பட்டுக்குள்ள வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனா சவுல் கொலை வெறிங்கிற ஒரு குப்பையை எடுத்து இருதயத்துக்குள்ள வச்சுட்டார். அவருக்கு தேசத்தை பத்தி கவலை கிடையாது, யாரை பத்தியும் கவலை கிடையாது. எனக்கு ஒன்னே ஒண்ணு. இதுபோல இன்னொரு நபரையும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அளவுக்கு கொலை வெறி தான் இருந்துச்சு. அந்த கொலை வெறி இருந்தனால அவனுடைய வாழ்க்கையை எப்படி தலைகீழா மாறிடுச்சு. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம் தான். எஸ்தர் எடுத்துக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. 5வது அதிகாரம். ஆமான் ஒரு செகண்ட்ல அவன் சந்தோஷம் எல்லாம் போயிடுது. ஒரு செகண்ட் தான். பக்கம் 6 to 9 சிந்தை. இதை நம்ம காத்துக்கொள்ளணும். 5வது அதிகாரம் 9. அன்றைய தினம் அவன் சந்தோஷத்துடன் மகன் மகிழ்ச்சியா இது பாருங்க, ஒரு செகண்ட் அது ஓடியே போயிருப்பாரு. ஆனாலும் ராஜாவின் அரண்மனை வாசலிலே மொர்காதாய் தனக்கு முன்பாக எழுந்திரலாமும் அசையாமலும் இருக்கிறதை கல்லு மாதிரி உட்கார்ந்து கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கும் போது கோவம் வருது. ஏன் கோவம் வருதுன்னா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, வந்தவுடன் எனக்கு எழுந்து வணக்கம் வைக்காம, சரி வணக்கம் வச்சா என்ன கிடைக்கும்? ஒண்ணு கிடைக்கும். இதுதாங்க மாய்மாலமான ஒரு காரியம். சரி, நிறைந்தவனாய் ஆகிலும் ஆமான் அதை அடக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்து தன் சிநேகிதரையும் மனைவியும் அழைக்க. பிரான்ஸ் எல்லாரும் வந்தாச்சு, மனைவியும் கூப்பிட்டாச்சு. இப்ப இவர் தன்னுடைய பெரிய லிஸ்ட கொடுக்கிறார் பாருங்க. இவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்காரு பாருங்க. தன் ஐஸ்வர்யத்தின் மகிமை. இந்த ஐஸ்வர்யத்தின் மகிமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாவுக்கே பிரேக் கொடுப்பார். காசு ராஜா ஒரு கையெழுத்து போட்டிருக்கு, உங்களுக்கு நான் இவ்வளவு காசு கஜானால கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர்கிட்ட பவர் மணி இருந்துச்சு. தன் பிள்ளைகளின் திரட்சி. இந்த பிள்ளைகள் அன்னைக்கு ஏகப்பட்ட பிள்ளைகள் ஒரு பிரிச்சிருந்தார். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அன்னாள் பெண்ணினாள். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, வெளிநாளுக்கு பிள்ளை இருந்துச்சு. பிள்ளை இருந்துச்சுனால அவ குத்துறா குத்துறா குத்துறா, வார்த்தையினால குத்துறா. ஆனா இவருக்கு அதுக்கும் அன்லிமிட்டட் பிள்ளைகள். ராஜா தன்னை பெரியவனாக்கி தன் பிரபுக்கள் எல்லாரும் மேலும் உயர்த்தி எல்லாத்தையும் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னையும் இதோட ஆடி அடிஷனல் என்னன்னா, ஆமான் ராஜஸ்திரியாகி எஸ்தர் தான் செய்த விருந்துக்கு ராஜாவோடு கூட என்னை தவிர வேறொரு அழைக்கவில்லை. நாளை ராஜாவோடு நான் விருந்துக்கு வர அழைக்கப்பட்டிருக்கேன். இவர் போகும்போது எப்படி போட்டிருக்கனா, இந்த மாதிரி ஒரு புது ஷர்ட்டை போட்டிருப்பாரு, இதோட ஸ்டாப்பா போட்டு. இதெல்லாம் சும்மா சாதாரண ஷர்ட் இல்லை, சென்ட் கிட்டலாம் அடிச்சிருப்பாரு. அதுக்கு மேல ஒரு வஸ்திரத்தை போட்டிருப்பாரு. எல்லாம் போட்டுட்டு தான் செய்றாரு, போறாரு. ஆனாலும் பாருங்க, அந்த யூதனாகி இங்க தாங்க அவருடைய இருதயத்துல இது ஒண்ணு உள்ள வந்ததுனால எல்லாம் போயிடுச்சு. இது வரக்கூடாது. ஆனாலும் அந்த யூதனாகிய முர்கதாய் ராஜாவின் அரண்மனை வாசலை உட்கார்ந்திருந்ததை நான் காணும் அளவு அவர்களாம் ஒன்றுமில்லை. இதுதாங்க பிரச்சனை. இது வரும்பொழுது எல்லா ஆசிரியரும் அப்படியே அத்துட்டு போயிடும். இந்த இதை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்திருக்காரு. அந்த லிஸ்ட கட்டாயம் நம்ம வாசிக்கணும்.
மார்க் 7வது அதிகாரம். இருதயத்திலிருந்து புறப்படுகிறது இருதயத்தை ஸ்பாயில் பண்ணும். வாசிப்போம். மார்க் 7வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனுக்கு. என்னது புறப்பட சொல்லுங்க. நம்ம எதை சிந்திக்கிறோம்? இப்ப ஏன் மைண்ட்ல இந்த டெலிவரி மெசேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு திங்கட்கிழமை நான் ஒரு செய்தி சொல்லணும். பர்வதங்கிற செய்தியை ரெடி பண்ணிட்டேன். இந்த அம்மா லீலால் ஒரு அம்மா இருக்குது. அதுக்கு ஒரு தாழ்மையான ஒரு ரிக்வெஸ்ட். நேற்று ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு நான் மெசேஜ் கொடுத்தேன். அந்த அம்மா தூங்கிட்டு இருந்துச்சான்னு தெரியல. அது கட்டாயம் வேற ஒரு ஆஸ்பத்திரியில் வேலைக்கு சேர்ந்திருக்கான்னு நான் விசுவாசிக்கிறேன். வீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு தெரியாது சண்டே டாக்டர் 6:30 மணிக்கு செய்தி கொடுப்பாருன்னு அதுக்கு தெரியாது. ஆனா நான் எப்ப மெசேஜ் போடுறேனோ அப்ப போன்ல கூப்பிட்டுருக்கோம். அப்ப அதனுடைய சிந்தையில இப்படி ஒரு செய்தி இருக்கிறதே அதுக்கு தெரியாது. ஆனா என்னுடைய சிந்தையில அது அப்படி ஓடிட்டே இருக்கும். நான் ஓபி பார்த்துக்கிட்டு இருக்கேன், பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்ணு ஃபுல்லா 7 மணியில இருக்கும். திங்கள் வியாழன் இருக்கும். அன்னைக்கு பார்த்து சில நேரம் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் அத்தனை பேர் உள்ள நின்று இருப்பாங்க. கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவேன். சரஸ்வதி சொல்லுவா, சார் 7 மணி ஆயிடுச்சு, ஓட்டுக்கு போலையா சார் அப்படின்னு சொல்லி. பாருங்க, இது சிந்திக்குள்ள வந்துடணும். ரைட், பாப்போமா? மார்க் 7வது அதிகாரம் 21வது வசனம். எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தைகளும், அதாவது நம்ம பார்த்த 8 குறிப்புக்கு ஆப்போசிட். 8 குறிப்பு ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஆண்டவர் வெறுக்கிற காரியம், 2 மிக்ஸ் ஆகி பாருங்க. பொல்லாத சிந்தனைகள் 1 விபச்சாரம், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனம், கபடு, காம விகாரம், வன்கண், துஷ்டம், பெருமை, மதிக்கீடு. 12 காரியம். 8, 12 தான் சீனியர். பொல்லாங்கன இவைகள் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்பட்டு. சரி, ஆண்டவர் இந்த 2க்கும் ஆப்போசிட்டான காரியத்தை சொல்லிட்டார். இன்னைக்கு நமக்கு எங்க போகணும்னா, பரலோகமே என் சுவாந்தமே என்று காண்பேனோ. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அந்த சிந்தை ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா அங்க போய் சேர முடியாது. இப்ப இந்த வசனத்தை வாசிச்சு தியானிச்சு அந்த ஸ்டெபிலிட்டியோடு இருக்கிற ஒரு சபையை நான் உங்களுக்கு காட்ட போறேன். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து என்ன செய்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கர் சபையிலும் நற்குணசாலியானார்கள். அதனாலே வசனத்தை கேட்கறாங்க. அன்னைக்கு இந்த மாதிரி யூடியூப் இருந்துச்சான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்க கேட்காமலே உங்க வீட்டுக்கு நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்களோ அங்கே வார்த்தை வருது. பிளஸ் இதுல நீங்க யூடியூப்ல நீங்க எழுதலாம். நேற்று ஸ்டாலின் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அவருக்கு பிறந்த பேர பையனை பார்க்கறதுக்கு. மக ரொம்ப சந்தோஷமா சொன்னா, சார் நீங்க சொன்ன செய்தி ரெகுலரா நான் கேட்டுக்கிட்டேன். ஒரு தடவை 2 தடவை 3 தடவை நான் கேட்பேன். இது எனக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா நான் அந்த பிள்ளையை பார்க்கும்போது இப்படி பார்க்கிறேன். தெசலோனிக்கே சபையோட அதனாலே 12 வசனம். அதனாலே அவர்கள் அநேக பேர் கனம் பொருந்திய கிரேக்கர்களும் அநேக ஸ்திரீகளும் புருஷனும் விசுவாசித்தார்கள். இந்த விசுவாசிக்கத்தான் பெரையா சபையைத்தான் அந்த ஆச்சரியமா பார்க்கிறார். நீங்க பெரையா சபை என்று உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இந்த வாழ்க்கையில இந்த ஓட்டத்தில் ஓடும்போது ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். இஸ்ரேல் தேசத்தை. அந்த தேசம் ஆண்டவர் எப்படி அந்த தேசத்தை எதிர்பார்த்தாரோ, ஆனா மகா மோசமான தேசமா மாறிச்சு. ஒரு சின்ன ஸ்டடியை இதை நம்ம பார்க்க போயிடும். எடுத்துக்கலாமா? ஏசாயா எடுத்துக்கோங்க. 1வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 1:17. நன்மை செய்யுங்கள். நம்பர் 1. நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளை நியாயம் விசாரித்து விதைகள் வழக்கு விசாரிங்க. இது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த கண்டிஷன்ஸ்
அவங்களால செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆண்டவர் பிடிக்கல அவங்களுக்கு. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்கள் தான பலிகள் நான் ஆலோசிக்கிறேன், வெறுக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு பிரியம் இல்லைங்கிறார். காரணம் என்னன்னா, நீங்கள் உங்க வாழ்க்கையில இந்த வசனத்தெல்லாம் நீங்க தேட மாட்டேங்கிறீங்க. ஆண்டோடைய காரியங்களுக்கு அற்பமா இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க எப்படினாலும் வாழ்ந்துட்டு ஒரு காணிக்கை கொடுத்தாச்சுன்னா சரியா போயிடும். இன்னைக்கு மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். 14வது வசனம், உங்கள் மாத பிறப்பு உங்கள் பண்டிகை என் ஆத்துமா வெறுக்கிறது. ஆண்டவர் வெறுக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. அப்படி வாழ்ந்த மக்களை ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார், நீங்க எப்படி மாறுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 26வது வசனம் பாருங்க. கடைசி, நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவர் விரும்புற மாதிரி ஆச்சு இந்த மாதிரி கொண்டுருவாரு. அதுக்கு அவருக்கு வல்லமை இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை? வசனத்தை தியானிக்கும். தியானிக்கலைன்னா வேஸ்ட். அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எதை தேடினாங்க? வசனத்துல தேடினாங்களா, எதை தேடினாங்க? நான் உங்களுக்கு காட்ட போறேன். மத்தேயு 16வது அதிகாரத்துல அவங்க எதை தேடினாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். மத்தேயு 16வது அதிகாரம் முதல் வசனம். இப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராங்க. பரிசேயரும் சதுசேயரும் அதை சோதிக்கும்படி. இதாங்க பிரச்சனை. சோதிக்க வரக்கூடாது, அதோட ஏற்றுக்குள்ள வரணும். அதோட பாவியா இருக்கிற என் கிருபையா இருங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு சோதிக்க வர்றாங்க. அடுத்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை நாங்கள் காமி. ஒரு அடையாளத்தை காட்டுங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சந்ததி ஃபுல்லா அடையாளத்தை பார்த்து பார்த்து வந்தாங்க. செங்கடல பிறந்ததை பார்த்தாங்க, யோர்தான் பின்னாடி. இப்ப எங்களுக்கு ஒன்ன காட்டுங்க, அப்புறம் நாங்க உன்னைய நம்புவோம் அப்படிங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு இதேதான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா. மத்தேயு 12வது அதிகாரம் 39வது வசனத்துல 38, அப்பொழுது வேதபாரகர்களையும் பரிசேயரும் வந்து போதகரே, போதகர் சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண வரும். அப்பொழுது பிரதித்திரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்தேகத்துக்கு அடையாளம், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வருகிறது. யோனா இரவும் பகலும் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தது போல மனுஷகுமாரன். இதுதான் இன்னைக்கு நம்ம சின்னதா ஒரு ஷார்ட் அதை பார்த்துட்டு அதை முடிக்க போயிடும். யோனா எடுத்துக்கலாமா? 10:7-3 இங்க தேடும்போது சிக்கவே சிக்காது. 10:7-3 மிக தெளிவாக யோனா எப்படி மீன் வயிற்றில் இருந்தானோ அதுபோல நானும் பூமியின் நடுவில் இருப்ப திரும்ப வந்துருக்கேன். இப்ப அநேகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோனா எப்படியா ஒரு மீன் வயிற்றுல உயிரோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. பிரச்சனை என்னன்னா, அவன் மீன் வயிற்றுக்குள்ள போகும்போது he was dead, மரிச்சிட்டார். ஆனா மரிச்சாருன்னு எப்படி நீ எனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார். இப்ப யோனாவும் மரித்தார். மீன் ஒண்ணு பெருசா ரெடியா இருந்தது. ஆண்டவர் அந்த மீன் வயிற்றுக்குள்ள உள்ள போகணும். வெளியில இருந்தா எல்லா மீனும் கடிச்சு அந்த சதையை தின்னு அது ஏப்பம் விட்டுருக்கும். அவர் திரும்ப வரணும். வெளியே வர வர ஒரு சேஃபான ஒரு இடத்தை உண்டு பண்ணினார். அதுதான் ஒரு பெரிய மீன். வாசிப்போமா? 2வது வசனம், யோனா 2:1, அந்த மீனின் வயிற்றில் இருந்து கொஞ்ச நேரம் இருந்தாரு, ஜெபம் பண்றாரு. யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவாளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் சத்தத்தை கேட்டேன். பாதாளத்தின் வயிறு அப்படின்னா அநேக படம் போட்டிருப்பாங்க. அப்படி யோனா வெளியில ஜம்ப் பண்றாரு, ஒரு மீன் பெருசா ஆன வாய பறந்துட்டு இருக்கும், நேர மீன் வயிற்றுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார். நோ, அது கிடையாது. சமுத்திரத்தின் நடு மையத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டு. மீன் வயிற்றுல டைரக்டா போல, நேரம் எங்க போயிட்டாரு? சமுத்திரத்துக்கு ஆழத்துக்கு போயிட்டாரு. நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்கள் அலைகள் என் மேலே புரண்டது. இந்த புரண்டதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுழல் மாதிரி இருக்குங்க.
ஒரு தேங்காய் அந்த சுழல சிக்கிட்டுனா கிறுன்னு சுத்தம். அந்த மாதிரி சுத்திக்கிட்டு கிடக்கிறாரு. எங்க கடலுக்குள்ள சுத்துறாரு. நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடி தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு இன்னும் நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கிட்டு, ஆளி என் தலையை சுற்றிட்டு, கடல் பாசி என் தலை, இதெல்லாம் தலையை சுத்திட்டு இருக்கு. மூச்சு விட முடியுமா? முடியாது. இப்படி போய் பூமி நடிகை போயிட்டாரு. இதெல்லாம் ஜோம் பண்ணிட்டே இருக்காரு. டெத் ஆறாரு. ஒரு மீன் வந்து அடிச்சது அவரை மூடிடுச்சு. ஆஃப்டர் டெத். நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் மறித்தார் அப்படின்னு நான் சொல்றேன் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஊமைகள் இருக்கு, எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. ஆனா இதை ஒன்னதான் சொல்றாரு பாருங்க. 9வது வசனம், நானோ வெனில் துதியின் சத்தத்தில் நமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொறுத்த கர்த்தர். இப்படி சொன்ன உடனே அவர் இறந்து போயிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். கட்டளையிட்டார்னு ஒரு கமா இருக்கு பாத்தீங்களா? அந்த கட்டளையிட்ட நேரத்துல அந்த மீன் வந்து அடிச்சது யோனா வாடி மூடிச்சு. 3 நாள் எங்க இருக்கிறாரு? இறந்து போன யோனா யாரு? இப்ப யாருக்காவது பிரச்சனை தான். எப்படியா யோனா மீன் வயிற்று இருந்தார், டெட். அப்ப அந்த 3 நாள் ஆன உடனே அந்த மீனுக்கு வயத்துல அது செமிக்க மாட்டேங்குது. அதனால அது என்ன செய்யுது? அது யோனாவை கரையிலே கக்கிட்டு. நிறைய நேரம் நமக்கு ஏதாவது சிமிக்க முடியாததை சாப்பிட்டாச்சுன்னா அந்த வாந்தி எடுத்தா தான் நிம்மதியா இருக்கும். நான் இல்லை, எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. சொல்லுகிறேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கரைவேமல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இது எங்களை சிந்தைகளை காக்க வேண்டும்ங்கிறதை நாங்கள் தெளிவாக தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.